ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப புதுசாகவும் இருக்கும் இது. என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து டைரெக்டாக காலேஜ் விசிட் பண்ணலாம். நான் சொல்கிறது அதுதான். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ரைட்? நியர்லி 30 lakhsன்றது இது ஷார்ட் அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் பேரண்ட்ஸு டேரெக்டாக கண்ட்ரி வந்துட்டு அங்கே இருக்க ஒரு காலேஜும் பார்க்கலாம். அப்படி பார்த்து நம்ம அட்மிஷன் பேரண்ட்டும் இருக்காங்க. யா, ஓகே. ஒரு பேரண்ட் வந்து அவங்களோட டாக்டரை சேர்க்கறதுக்கு நம்ம கண்ட்ரி வந்துட்டு அவங்க காலேஜெலாம் பார்த்துட்டு, நிறைய காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக நம்ம காலேஜ் வந்தாங்க. நம்ம காலேஜை பார்த்துட்டு, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், அதுவும் கிர்கிஸ்தானில் ஃபஸ்ட்டு வந்த மெடிக்கல் காலேஜ் இது தான். 1939 ரன் ஆகிட்டு இருக்கு. 86 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த காலேஜை நம்ம பார்க்கலான்னு சொல்லி என்னை வந்து ரீச் அவுட் பண்ணாங்க. அதே இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் பார்த்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் காலேஜ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்த்தாங்க, ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அங்கே இருக்க பசங்கள்கிட்ட பேசினாங்க. அப்போயே நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அவங்க பேசும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அம்மா எல்லாம் ஓகேவா இருக்குமா, நீங்கள் படிக்க வைக்கலான்னு சொல்லவும் அங்கே டேரெக்டாக அட்மிஷன் போட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 30 lakhs நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 30,000 பார்க்காம நீங்கள் வந்து உங்கள் பசங்களை அனுப்பும்போது உங்களுக்கும் சேர்த்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்க. நான் இப்போ கவுன்சிலிங்கில் அதுதான் சொல்கிறது பேரண்ட்ஸ்கிட்ட. நீங்களும் வாங்க, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு கிர்கிஸ்தான். நான் உங்க கூட இருப்பேன்.